நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க. நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி நாங்க நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன். ஏன் பாட்டை கெடுத்த? சரி சரி ரைட் ரைட். உங்க பேர் தம்பி? கருப்பையா. கருப்பையாவா வினோத்தா? வினோத்ன்ற கருப்பியா? சரி சரி போத்தி விடு. சொட்டு இருக்கா? சரி 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 பங்காளி. நன்றி. மலர் மாலை நிறுத்து நன்கொடைய வணங்கிய. ஒன்றும் செய்ய மாட்டேன். லேசா கடிச்சு வச்சுட்டு போவேன். பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையாடா? சரி ரெடி. கிரிச்சு அங்கே வரதா? கிரிச்சு சரி சரிதா சரிதா. தாம்பாலம் உங்கதா? சரி சரி. மருதமணி வேணாமா? என்னது மருதமணி உள்ள இருக்காப்புல அண்ணே. அப்புறம் வருவாப்புல ப்ரோ. சரி. காவல்துறை அதிகாரி அங்க நிக்கிறவங்க மட்டும் உட்காருங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. சாமி வருது. அந்த இவை வேற வாப்பு என்னத்த கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு. எழுமலையில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நன்னானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நன்னானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நன்னானே. நாடகத்தை பார்க்கத்தானே பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான். பந்த வசந்த நிடுவோம். பாடி மகிழ்ந்துடுவோம் மச்சான். பந்த வசந்த நிடுவோம். ஓடி விளையாடுவோம் ஏமாமா. ஓடி விளையாடுவோம் ஏமாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில எழலாமாமா. இந்த ஓடறந்த கூட்டத்தில எழலாமாவோய். உள்ள ஒத்துமையாயிருச்சு. உள்ள ஒத்துமையாயிருச்சு. ஒரு ரெண்டரைச்சு ஒத்துமையாயிருச்சு. உள்ள ஒத்துமையாயிருச்சு. நாடு ரெண்டரைச்சு ஏமாமா. நாடு ரெண்டரைச்சு ஏமாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழலாமாமா. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே எழலாமா. பார்க்கத்தானே மாமா. நாடகத்தை பார்க்கத்தானே மாமா. மயிலக்கால ரெண்டு ஒட்டி மயிலக்கால ரெண்டு ஒட்டி காரி கலைய ஜத்து பொட்டி. நம்ம காரி கலைய ஜத்து பொட்டி. மயிலக்கால ரெண்டு ஒட்டி காரி கலை ஜத்து பொட்டி. நம்ம காரி
அதுவும் குளிர் காலம். எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மாலை ஓட்டுறவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. மாலை ஓட்ட ஆளுகள்லாம் பக்தி பயத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான அருமையான மேடை. இந்த கொட்டை ஓட்டவர் யாருப்பா? அருமையான கொட்டை, பரவாயில்ல, வாழ்த்துக்கள் ப்ரோ. பின்னாடி உட்காரும் போது அங்கேங்க வாக்கிங் போகிற மாதிரி 100 பேர் போயிட்டு வர்றாங்களே, என்ன இது கொட்டையா இல்லை பஸ் ஸ்டாண்டா என்னன்னு தெரியல. சரி, எது எப்படி இருந்தாலும் ஏன்னா நாடக கலையை நம்பி நாங்கள் இருக்கோம், நாடகத்தை பார்க்க நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி 2025 பிறந்தவனையே சரக்கடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண ஆளு பூரா கை தூக்கு. போதும் அப்படித்தான் சொல்லுவேன். அன்னைக்கே நியூ இயர்க்கே பீரை உடச்சிக்கிட்டு மூஞ்சில் அடிப்பேன். என்னத்தை தந்தவாறு? சரி, நீ அவருன்றவ, நீ தான் கட்டிங்க போட்டு உட்காருவ. போதும் ஐயா, குடிக்க வேணாம்னு சொல்லலை. ஏன்னா குடியாரனை பார்த்து திருந்தினாத்தான் குடியை நிப்பாட்ட முடியும். அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் இங்கே உட்காந்துருக்கேன் ஆத்தா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தாய்மார்கள் இல்லைன்னா எந்த குழந்தையும் மண்ணில் பிறப்பது கிடையாது. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். ஏன்னா ஒரு நாடகம் பார்க்க வர்றது சும்மா சர்வஜாதனம் கிடையாது. நாடகம் பார்க்க வேகமாக வந்துட முடியுமா? பைக்கு இல்லாத ஆளுக இன்னொரு ஆளை துணைக்கி பிடிக்கணும். அந்த துணைக்கி பிடிக்கிற ஆள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். சரக்கு வாங்கி கொடுக்கச்சா சரக்கு வாங்கி கொடுக்கணும். கணேஜி போயில உருட்டி கூட வாயில் வச்சு விடணும். அதே உண்மை. அந்த ஆள் நகண்டா நீனு நகலணும், இல்லைன்னா வண்டியை விட்டுட்டு போயிட்டா நீ தெருவில் தெரிஞ்சிருவேன். இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னா, யாரு கண்டா கம்ப்யூட்டர் காலம் முடிஞ்சவாறு இந்த தங்கச்சிலாம் விண்வெளி ஏறுறது மாதிரி எங்கே படிக்க போகுதுங்க. காற்றை தொட்டாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இப்படி காற்றை தொடணும். இன்றைக்கி செவத்தை தொட்டால் பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துரு. ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வேனு வருது, மாதம் 20,000 30,000 கட்டி என்ன படிக்க நீங்கள் வச்சாலும் அதில் படிக்கிறது ஒரு சில பிள்ளைங்க தான் படிக்குது. பெத்த தாய் தகப்பனுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த தொலைபேசி என்ற கைபேசியே படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்காதீங்க. ஆமாங்க ஐயா, உண்மைதாத்தா. பரவாயில்ல, கைதட்டுன்னா நீ தான் கொடுப்ப. என்னத்த மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயாலாம் இன்னைக்கு தன்னுடைய குடும்பத்தை விட்டு இரவுகள் பாராமல் நமக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற ஜீவன்னா காவல்துறை அதிகாரி தான். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இதில் கைதட்டாத ஆள் அவதாரம் கட்டின ஆள். ஏன் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நண்பர்கள், உங்கள் வண்டிக்கான ஆர்ஜி புக்கு, இன்சூரன்ஸு, லைசன்ஸு, தலைக்கவசம் இதெல்லாம் நீங்கள் சரியாக வச்சுருங்க, அவங்க உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க. இப்போ கைதட்டலாம் ப்ரோ. யாருப்பா? ஏன்னா என்னடா மஞ்சூருட்டு மாதிரி கிளம்பிட்டாங்க இங்கேன்ட்டு. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பீங்களே. எதோ நாடகம்ட்டாங்க, எம்கேஆர்ன்ட்டாங்க, என்ன பண்ணுறாயின்னு. இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம். கதம்ப நாடகம்னா நீங்கள் வாட்டுக்கு உள்ள பொம்பளை பிள்ளைய விட்டுக்கிட்டு 10 மூலம் கட்டு வாங்கி போல வந்து தலைக்கு 100 ரூபாய்னு விற்றுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கதம்ப நாடகம்னா இதில் பாட்டு, பேச்சு, நகைச்சுவை, ஆடலும் பாடல் மாதிரி எல்லாமே இங்கே உண்டு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான். நீங்கள் லேசாக நெளிச்சுக்கிட்டு கிளம்புனீங்கன்னா முடிச்சிடுவேன். அதனால் உங்களை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம். தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள எல்லா கலைகளுமே உயர்ந்தவை. அதே மாதிரி தமிழகத்தில் தமிழன் பார்க்கக்கூடிய அத்தனை வேலைகளும் புனிதமானது. இந்த தொழில் அந்த தொழிலாம் கிடையாது. உலகத்தில் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களை போட்டி போட்டு வாழணும். உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் நன்றியை கூறி ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலோ வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.
குடிப்பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே தானே ஏலேலோ தானே ஏலேலோ வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா. நன்றி, மிக்க நன்றி. இந்த மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு கலைஞலைங்க. இங்கே மருதமணி அண்ணனுக்கு மருதமணி இப்போ வர மாட்டேன். சரி, அது நேராக உள்ள சுருண்டு வருது கிடைக்கும் குளிர் தாங்க. அந்த வரையான் பாரு ஒரு ஆள் மருதமணி அந்த காட்டி கொடுத்துருவேன். 6 மணி எடுத்து கொண்டிருக்கும் அன்புக்குரிய அண்ணன் எங்களது தங்கராசு அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ் வைக்கிறார். இவர் தான் கதாநாயகன் நான் வில்லே. மிருதங்கத்தில் இருக்க அன்பு அண்ணன் மைச்செட்டு உரிமையாளர் நவீன்ராஜ் அவர்கள் போட்டு விடுங்க. உடனே மேடைக்கு வாயா. அவரை ஸ்டேஜ் ஏற்றுங்க. ஏன் வேணாம் ஆளு கணம் தாங்காது. பரவாயில்ல பங்காளி சூப்பர். நவீன்ராஜ் போட்டு விடியா. போதும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் காசி அவர் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய நல்ல உள்ளத்துக்கு நன்றி. வேற யாருக்கு போடணும்? துண்டு இங்கே இருக்கட்டும் மங்காளி, வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. இங்கே இருக்கு. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி. நாங்க இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி. அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. அந்த பம்பா நதிக்கரை ஓரம் இந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் மாலைகளை போட்டு கட்டும் வாரம் நாங்க மாலைகளை போட்டு கட்டும் வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கரை ஓரம் பட்டணத்து மன்னன் வந்த நேரம். அமைதியா உட்காருங்க ப்ரோ. கொல்லி மலை ராலி மலை பிறகு மலை 5 மலை கள்ளிமலை கொல்லி மலை என் ராலி மலை என் விறகு மலை என் 5 மலை 5 மலை பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயா. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் சாமியே சாமி சரணம் சரணம். என்ன மங்காளி சைடில் உட்கார இருக்கு. தயவு செய்து பின்னாடி உட்காந்துருக்க ஆளுகளுக்கு மறைக்குதான். நீ ஏதோ நாடகத்தை கருத்த உட்கார சொல்றேன் பங்காளி. நீ போய் உட்கார. நல்லா இருப்ப கும்பிடுறேன். விறுவிறுன்னு வர்றியா ஐயாப்பா. ஒரே ஒரு விஷயம், நாடக நடிகர்கள் நம்பி வந்தது உங்களை போன்ற கிராமத்தார்கள் நம்பித்தேன். எங்களுக்கு நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பங்காளி. நான் ஒன்றும் தப்பா பேசல, முறைக்காத போ பங்காளி. நல்லா இருப்ப. ஒருவேளை ஏற்கனவே இவருக்கு எனக்கு என்ன வார தகராறாடா? ஏன்னா நல்லவர்களை கூட மாற்றிவிடும் இந்த பாலா போன மது. கண்டிப்பா குடியை நிறுத்துங்க. நானும் எங்க அண்ணே மருதமணியும் ஒரு காலத்திலே பெருங்கொண்ட ஓடி குடிகாரன். உண்மைதான். ஏன்னா மேடையில் உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். எனக்கு உண்டு.
மதுவை மறந்தேன் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். இது பெருமை பேச்சு அல்ல, இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு. இளைஞர்கள்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்க, வாட்ஸ்அப் வச்சுவிட்டு எத்தனை மணிக்கு சரக்கு அடிக்க வரேன், எவனை லவ் பண்ணுறேன், இதைத்தான் வாட்ஸ்அப்பில் பகிர்றீங்க. அதை பகிரக்கூடாது. ஒரு வாட்ஸ்அப் தலை ஆரம்பிச்சிங்கன்னா அதுலேயே மாதந்தோறும் தலைக்கு 100 ரூபா போட்டு அந்த கிராமத்தில் யார் வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் நீங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்குறேன். என்கிட்ட பேசணுமா? தேமுதிக நகர செயலர் மதிப்புக்குரிய 500 ரூபாய் எம்பளிப்படுத்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நன்றி. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சேகர் ஐயா ரொம்ப நன்றி, தெரியும் எனக்கு. நன்றி நன்றி நன்றி. என்ன மருதமணியா? மருதமணிக்கு முன்னாடி பொம்பளை ஆள் வரும், அது ரெண்டுமே இன்னொருத்தையும் பொண்டாட்டி தான். கெஞ்சி கெதற கூட்டு வந்திருக்க மருதமணி பொம்பளை வயசுல லோக்கல். பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிக்க விடலைன்னா வண்டியில் என்னைய சீட்டுக்கு மேலே காலத்துக்கு எத்துறான்டா இப்படி சுண்டி. உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். முதல் வருகை எம்கேஆர், அதுக்கப்புறம் டான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வருவார் எங்கள் அண்ணன் மருதமணி. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வாட்டுக்க மருதமணியை கூப்பிடு மசுருமணியை கூப்பிடுன்னு நாடகம் கட்டுப்போ. ஏன்னா மருதமணிக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நேரம் முண்டை பவுடர் போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் மருதமணி என்னுடைய அண்ணன் என்பதை உங்களுக்கு தெரியத்துக்கு. அண்ணன் பேர் வாங்கினாலும் தம்பி பேர் வாங்கினாலும் இந்த உலகத்தில் ராமர் லட்சுமணன் யாருன்னா மருதமணி எம்கேஆர். டயலாக் சொல்லும் போது ஏப்பா வாசிக்கிற? இல்லை ஏஆர்எம் கச்சேரியில் ட்ரென்ஸ் பிளேயராக இருந்தியா? டம்மு டம்முன்னு அடிக்காதீங்க ப்ரோ. வசனம் புரிந்தா தாண்டா முண்டை சிரிப்பாக. நீ அடிச்சு கெடுத்து விடுற. உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன்? அதே மாதிரி பெரியவங்க இங்கே உட்காந்துருக்கீங்க. இந்த வயதானவர்கள் சொல்லை இப்போ உள்ள இளைஞர்லாம் கேட்டீங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் வயசானவங்கள்ட்ட இருக்கு. பூராமே விவசாய வேலை பார்த்தவங்க. இன்னைக்கு விவசாயம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பூராமே வீடியோ கால் தான். ஆமாம், பூரா லவ் பண்ணாத ஆள் யாராக இருந்த கைதுக்கு கிடையாது. 8வது படிக்கிறவே பள்ளிக்கூடம் லீவ் போடுறேன். அவள் அப்பா கேட்குறாரு, ஏன்டான்னு என் ஆள் இன்னைக்கு லீவு பண்ணுறேன். எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னையை பொறுத்தளவு பள்ளிக்கூடத்தில் நமக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் ஆசிரியர் பிறந்தக யாருன்னா பெற்ற தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பன்னா ஆசிரியர் பிறந்தகை தான். காலம் மாறிக்கிச்சு. அத்தான் வாங்க சாப்பிடுங்க அமருங்கள் சொன்ன காலம் மாறி போச்சு. இப்போ பொண்டாட்டி போகிறான் புச்சு புச்சுன்றேன் சுச்சுன்றேன். ஆனால் எத்தனை காலங்கள் மாறி எப்படி போனாலும் தமிழனுடைய பாரம்பரிய கலைகளும் பாரம்பரியங்களும் எந்த காலத்திலையும் மாறாது மாறாது. உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து பயப்படாமல் இந்தியாவெல்லாம் நமக்கு ஒரு நாடா அப்படின்னு உலக நாடுகளே இருந்த காலத்தில் இந்தியாவை பார்த்து பயப்பட வைத்த ஒரு தமிழன் யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பேய்க்கெரும்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் அப்துல் கலாம் ஐயா அவர். வாங்க. பிஆர்சி சார்பில் நன்றி. உங்கள் பேர் என்ன? ஓ, பிஆர்சி டிரைவர் கண்ட்ரைட் அத்தனை ஓட்டுநர்கள் நடத்துனர் சார்பாக எனக்கு பொன்னாடை இனவத்துக்கு கௌரவப்படுத்திய அந்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி அண்ணே. இவர் அண்ணே என்ன டிபார்ட்மெண்ட்டு? பிஆர்சி. பிஆர்சி துண்டுக்கு பதிலாக காசை கொடுத்துருந்தாலும் நாளை ஏழை வாழைக்கு செஞ்சுருக்கலாம். அறிவாலயம் கிடையாது, அது மெட்ராஸில் இருக்குது. அது அன்பாலயம். அன்பாலயம் அறிவாலயத்துக்கு நான் எதுக்கு போகிறேன்? எண்ணத்தை மருதமணிக்கு சரி மண்ணெண்ணெய் வாங்கி எரிச்சு
தென்பாண்டி ராமநாடு ஐயா என்னங்க என்ன சொல்லணுங்க ஐயா ஐயா நிக்கிற ஆளு உட்காருங்க இடம் இல்லாட்டா பலாயில வந்து படுங்க ஏன்னா உள்ள இருக்க பேக்குகளை தூக்கிட்டு போய் பள்ளிக்கூடம் போய் பொழைங்க நான் என்ன செய்வேன் ஐயா பேசாம என்னை செருப்பு கழட்டி அடிங்கல நீங்க நான் என்ன செய்வேன் ப்ரோ ஏன் ப்ரோ அன்பாலயத்துக்கு உங்க பேர் ப்ரோ நல்லத்தாவு நாக்கியம்பட்டி சத்திவேல் சார்பாக ரூபாய் 501 எந்த கோயில் பழனி தானே பழனியா கோயிலுக்கு எந்த கோயில் கோயில் மறந்துட்டு மாலை ஓட்டிருக்கியா பழனி 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 தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யாடியே ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களாம் ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா நல்வாக்கு நீ கூறையா நான் அப்துல் கலாமை பார்த்து வரேன் பின்மீது கனையே வீணா பின்மீது கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா பின்மீது கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கள் கலா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயாவுக்கு நீங்கள் எல்லாம் கைதட்டலாம் அவரை மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பிறக்க முடியாதுங்கய்யா இந்த கைதட்டுற 10 பேர் தான் தமிழ்நாடு நீங்களாம் கேரளாவாயா கைதட்டுங்கய்யா இதுதான் தமிழ்நாட்டை பிடிக்காத ஒரு விஷயம் இந்த மாதிரி வாடி நம்ம தட்டவாக்க தட்டுறாலும் சில ஆள் கையை பிடிச்சி இழுப்பிய ஏ தட்டாத என்ன வாடி பிட்டியா தட்டுற என்ன பஞ்சாயத்து இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்னா கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களுக்காக காரியாவட்டிலே மகிழுந்தில் ஏறுகின்ற பொழுது வெறும் குண்டூசியை கையில் எடுத்து வாமப் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அதிசய சிறுவன் 13 கிலோ எலும்பும் 8 கிலோ சதையும் 1 ஓஸ் சின் கப்ளிங் பூசணிக்கா மண்டையன் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டு நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார் சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார் நாதஸ்வர ஓசையிலே
அதனைத் தொடர்ந்து உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வளர்ந்து வரும் அற்புதமான ஒரு கலைஞன், நான் பார்த்து ரசித்த ஒரு திறமையான கலைஞன் என் அன்பு தம்பி ஆசை தம்பி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நான் நாட்டை திருத்த போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போறேன், அந்த கோட்டையை பிடிக்க போறேன் என பெண்கள் பேரை சொல்லிடுவான். நாட்டிய தாரகைகள், நடன மங்கைகள், அருமையான பிள்ளை, 2 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை 2 ஈத்து ஈண்டது. ஏண்டா இது என்ன சந்தக்கடை மாட்டியா வரமா? இன்னொரு பிள்ளை வந்து பார்த்தேன் லேசா தொடரில் இருக்கேன், எவன்னு தெரியல, இந்த அவன் புரிஜன்றாங்க. பெரும்பாலும் நாடகத்தில் வரும்போது டான்ஸ் வந்துச்சுன்னா புரிஜன் கூட வராதிய, நாங்கள் தொடரும்போது நீ அங்கே நட்டுக்கிட்டு நாங்கள் எதுக்கு டவுளிய மேட்சுக்காக வந்தான். அதுலேயும் மருதம் பண்ணி போய் கட்டி பிடிச்சவனே புரிஜன் அன்னைக்கு ஒரு நாள் அவன் முரட்டாள் மியூசியம்லாம் வச்சவனே முன்னாடி உட்காந்துட்டு மருதமணி இப்படி கட்டி பிடிச்சான் பாரு. அவன் மருதமணி வெளியே வா உன்னை புழக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மருதமணி எனக்கு இது சித்தி வேணும். நாட்டிய தாரகைகள், நடன மங்கைகள் என் அன்பு சகோதரி சாந்தி அவர்கள் ஒரு நடன மங்கையாகவும் நந்தினி அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். கோடை நீரில் குளித்தாலும் குழல் கொதிக்கிறது, அந்தி மையலிலே அந்தி மையலிலே அந்தி மையலிலே அந்தி மையலிலே வாய் விரித்து போட்டாலும் தூக்கம் வரலே, பக்கத்திலே கண்ணி பெண்ணிலே ஒத்தையடி பாதையிலே போதும். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமது, திறமைகள் எங்கே இருக்கும்? ஒவ்வொருத்தட்டும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் அன்பு அண்ணன் மிக திறமையானவர். இன்னைக்கு ஒரு வாத்தியார் ஸ்தானத்தில் இருந்து வருகின்ற இளைய தலைமுறையெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்த அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் PM தங்கராசு அவர்களுக்கு ஒரு கைதட்ட கொடுக்கலாம். அவர்தான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி. பின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் தடை போட்டு என் மனசே எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே, நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போடாலே, தாமரையாவல் இருக்கேன் இங்கே சூரியனான் இருக்கேன், சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போசூடு சொல்ல மாட்டாயோ, சாட்சி சொல்லும் சந்திரனே நீ போசூடு சொல்ல மாட்டாயோ, பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாடுவதை கேட்டாயோ, புள்ளி வெள்ளையே நீ போசூடு சொல்ல மாட்டாயோ, புள்ளி வெள்ளையே நீ தூது சொல்ல மாட்டாயோ. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடகிரி குமரன் அயலூர் நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயலாளரும் எனது அன்பு அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
சூப்பர் வா கைதட்டலாம் எல்லாருமே. ஒவ்வொரு கலைஞனுக்கும் பெருங்கொண்ட ஒரு அவார்டுன்னா நீங்கள் தட்டுற கைதட்டுதேன். கைதட்டிக்கிட்டே இருங்க. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலே என் தம்பி எல்லாத்துக்கும் போவேன். ஆமாம், எல்லாத்துக்கும் போவேன். 100 ரூபா கொடுத்தா உன் வீட்டு வாசலில் அரை மணி நேரம் அடிச்சு விட்டுதான் போவேன். 300 ரூபா கொடுத்தேன்னா உன் வீட்டுக்குள்ளேயே படுத்துருவேன். அருமையான திறமையான என் தம்பி. என் அன்பு தம்பி பலவாத்திய கலைஞர் மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஒரு 2 மாதமா அவனுக்கு நாடகம் இல்லை, வீட்டில் வேற ஏதாவது பண்ணியிருக்கேன். ஹலோ சரி, அந்த இது தப்பு எடுத்து வைப்பா. எடுத்து வை. இந்த இளைஞர் எல்லாரும் ஆடுறது மாதிரி ஒரு அடி ஆடுறான். ஆமாம், ஆடுறது மாதிரி. அருமை பொழைச்சிக்கிட்டு. ஆனா தம்பி பத்தலையா போடுறா, மறுபடியும் போடுறா. அறா பத்தலையா? இன்னும் பத்தலைன்னு சொல்லுவேன். டேய் நீ இறங்கி கீழே போடா, போய் அவன் கவட்டுக்குள்ளே உட்காந்து அடிச்சுட்டு வாப்பா. நல்லா இருப்ப. டேய் உண்மையிலேயே தம்பி ஒரு திறமையான ஆல்ரவுண்ட். கைதட்டலாம். அவன் சொன்னவனே ஜெயிரியான் பாருங்க. அதுதான் அவன் வாங்குற 650 ரூபாய்க்கு எத்தனை அடி அடிப்பேன். பரமே என்ன பண்ண காத்திருக்கானு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் படித்து பகலில் பள்ளிக்கூடம் போயிட்டு இரவில் வந்து இந்த நாடக கலையில் தாளக்கலைஞனாக வந்து தன்னுடைய குடும்பத்தை இப்பயே சுமையை சுமக்கக்கூடிய இந்த அர்ஜுன் தம்பிக்கு ஒரு கைதட்ட கொடுக்கலாம் எல்லாருமே. எதுக்கு வந்தேனே தெரியாமல் முழிக்கிறானடா. அர்ஜுன் அவர்கள் தாளத்தை சேர்ப்பாரு. போடுப்பா. அருமை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்கே ஓடுறேன் அரைஞ்சு விடுவேன். ஐயா பின்னாடி இருக்க பொம்பளை ஆளுக்கு மறைக்க நான் என்ன செய்வேன்? ஒன்று மேடையை ஆற்றுக்குள்ளே ஓடணும், இனிமேல் ஹெலிகாப்டரில் நடிச்சுக்கிறேன். ப்ரோ இடம் பத்தலை ப்ரோ. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இளைஞரை நான் சொன்னோன்னா நீ ஓத்தவங்க பண்ண வையவா என்ன ப்ரோ? தயவு செஞ்சு பொம்பளை ஆளுக்கு மறைக்குது ஆத்தா. அருமையான தாள கலைஞர் அர்ஜுன்
இந்த தம்பிகிட்ட நான் சோதனை பண்ணேன்னா நீ பாட்டு பாடும்போது வாசிக்கணும். மாமதுர அன்னக்கொடி பாமதுனி அன்னேரடி மதுரை மெச்சும் வண்ணக்கொடி பாமதினி நல்ல குத்து அடி பட்டாசு பாதாசு பின்றான் பிள்ளப்பா. உருளைக்கிழங்கு அம்முக்குட்டி எங்க போச்சு? ஆனா அதுக்கு நீர்மலை அடி அடிச்சவாரு அள்ளிட்டானே. ஒத்தண்டி அடியா உருளைக்கிழங்கு அழியிருமடா. உண்மையாலுமே எங்களுக்கெல்லாம் இசைக்கலைஞரை பாராட்டி கொண்டிருக்கோம். பாசத்திற்குரிய MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எக்ஸ்ஓ எல்லையா அவர் சார்பாக தாள கலைஞர் அன்பு தம்பி அர்ஜுன் அவர்களுக்கு ரூபாய் 501 வாழ்த்து. ஏன்னா இந்த வயதிலேயே குடும்ப சுமையை சுமந்து பள்ளியும் கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை MKR தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் தம்பி. நல்லா தாலுகா ஆஃபீஸு காலையில் 10 மணிக்கு திறப்பாங்களா? நான் தாலுகா ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறேன். நான் என்ன செய்வேன்? ஹலோ ப்ரோ, தயவு செய்து உட்காருங்க ப்ரோ. நான் என்ன செய்வேன்? பெண்களுக்கு மறைக்குதான் இடம் இல்லையே. இப்போ ஓரமாக வந்துட்டாங்க. பங்காளி உட்காருங்க ஐயா, காவல்துறை ஐயா, நல்லா இருப்பிய. துப்பாக்கி இருக்காயா? ஒரு 7 பேர்த்த சுடுங்களேன். என்னையே சுடுங்கயா. என்னத்தை அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தெள்ள தெளிவாக ஒளி அமைத்து இந்த குறுகிய இடத்திலையும் அற்புதமான முறையிலே ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற நவீன் ராஜா, எங்களது எழுமலை நவீன் ராஜா ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர் சூப்பர் பங்காளி. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா எங்க நவீன் ராஜா மைசன் எழுமலை சொந்த ஊர். ஊரெல்லாம் பாட்டு தான், அதுக்கு நவீன் ராஜா மைசட்டு இதுதாமா. பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. வாழ்க வாழ்க, நூறாண்டு வாழ்க, ஐயா வளர்க வளர்க, பல்லாண்டு வளர்க. ஏன்னா நாடக கலை மட்டும் கிடையாது, அத்தனை கலைகளும் திறமைமிக்க மனிதர்களையும் உலக தமிழனுக்கு பூரா எடுத்து சென்றது எதுனா யூடியூப் சேனல். அப்படி என்னையும் மருதமணி மட்டுமல்லாமல் அத்தனை நாடக கலைஞர்களையும் உலகம் பூரா அறிமுகம் செய்த அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எக்ஸ் ஆர்மி திருமுருகன் நாகராஜ் பாலா. சரி, 100 ரூபாய் நன்கொடை. 3 பேத்துக்கு தலைக்கு 50 ரூபா வச்சாலும் 50 ரூபா குறையுது. இருந்தாலும் அன்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் வணக்கம். இந்த ஆரஞ்சு கலர் சட்டையை நீ ரொம்ப யூடியூப்ல பார்த்துருப்பியோ. ஒரே ஒரு விஷயம், உரிமையாக மக்கள் மத்தியில் விளையாடுற ஒரு பழக்கம் உண்டு எனக்கு. ஒளிமறைவு கிடையாது. ஏனால் அது யாரா அந்த பிள்ளை, யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வேலையில் இருக்கலாம். இந்த வேலைக்கு முன் உதாரணமாக இருந்த நபர் ஒருத்தர் இருப்பார். அவர்தான் வெதரில் எறும்பு கடிச்சு பிடிச்சா
இல்லை நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற ப்ரோ? நான் வசனத்தையே மறந்து போனேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற வேலை ஓட்டுநராக இருக்கட்டும், கொத்தனாராக இருக்கட்டும், விறகு வெட்டுற ஆளாக இருக்கட்டும், மைச்சிட்டு போகிற ஆளாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் நம்ம குருநாத். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உயர்ந்தாலும் அவங்கள மட்டும் மறந்தோம்னா பழைய நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். நல்லவனோ கெட்டவனா நம்ம தினசரி நினைப்போம். என்னைய வாழ வைத்து வளர்த்து விட்ட ஒரு அற்புதமான வாத்தியார் எங்கள் கடவுள். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே உறவுகள் இல்லை என்று சொன்னால் உறவாக எம்கேஆரும் எம்கேஆர் அன்பாலயம் இருக்கிறது. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முடிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, துளிய போல குணம் படைத்த என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து அந்த மண்ணுக்கும் இன்றுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே. நன்றி நன்றி. கேப்டன் ஐயாவுடைய பாடலை பாடி மகிழ்வித்த திருமுருகன், வசந்தி, சரவணா, பாலா, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணேன். என்னை நீ என்னமோ கோயிலுக்கு வெளியே நின்று நான் அர்ச்சகர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். மொத்தத்தில் நீ கூட பிறந்தவன், என் கூட பிறந்தவன் எங்கள் அண்ணன் வசந்த், நாகராஜ், பாலா, திருமுருகன் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி. எப்போ நான் காரில் போனா கூட விரட்டிக்கிட்டே வருவோம். தெரியாமல் 100 ரூபாயை வாங்கிவிட்டேன். நான் 500 என்ன 1000 தர்றேன், நீ நல்லா இருந்தா போதும். நன்றி. என்ன தொண்டடா அது? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டில் யார் ஏத்துக்கிட்டாங்க. நாங்க நல்லதை சொன்னா நாட்டில் யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கும் மனுஷனுக்கும் என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கும் மனுஷனுக்கும் என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர்